சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் மத்தியிலே ஆண்டவரே நீர் பிரசன்னராய் இருக்கிறதற்காக மை துதிக்கிறோம். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்களும் கேராபீன்களும் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்களும் சபையாய் குடும்பமாய் நாங்கள் ஒன்று கூடி நீ துதிக்க ஆராதிக்க இந்த வார்த்தைகளை கேட் பலனடைய கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை வேளையை அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. துவக்க முதல் கடைசி வரைக்கும் ஒரு பகுதி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கட்டும். இருக்கிற யாவருக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் தடையில் நீக்கி சுகபத்திரமாக கொண்டு வாங்க. தடைப்பட்டு போன குடும்பங்களே இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீங்கி அவர்கள் வந்து ஆராதிக்கட்டும். அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்மாக்களையும் கொண்டு வாங்க. உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களை பெறும்படி நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பாடி கர்த்தர் ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவம் இது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும்போது அந்த ஆராதனை நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கணும். ஆமென். தாவீது அப்படிதான் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள் சொன்ன பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமென் ஆமென். எருசலேமின் வாசல்களிலே என் கால்கள் நிற்கலாயிற்று. ஹல்லேலூயா. துதிக்கிற தாவீதை போல எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாமா? நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே,
நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுவோமா? மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எருசலேமே உன்னை மறந்தார் பலக்கரம் செயலிழக்கும். எருசலேமே உன்னை மறந்தார் பலக்கரம் செயலிழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருணாவிடில் நாவு ஒட்டிக் கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருணாவிடில் நாவு ஒட்டிக் கொள்ளும். சொல்லுவோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவேன். பாடுவோம். நேர பாடல் இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வி தீரும் அன்பினா. சொல்லுவோம். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வி தீரும் அன்பினா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினில் இருமைனா. கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கினில் இருமைனா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையரபா, மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நாளெல்லாம் உம்மை பாடுவேன். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நல்ல உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளனே உம்மை மறவேன். எல்லாரும் சொல்ல போறோம். ஹல்லேலூயா. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க தான் ராஜா. ஒரே மணவாளனே உம்மை நான் மறவேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்துவோம். உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளனே உம்மை மறவேன். நேர பாடல் நீரே, இரவெல்லாம்
சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பாடுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுவோம். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஆமென். எத்தனை அருமையான ஒரு அனுபவம். ஆமென். நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பாடல் தான பக்தன் அந்த வரிகளை அப்படியே ரசித்து எழுதி நம்ம பார்க்குறோம். நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிக்கிற, ஆராதிக்கிற. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாள் முழுவதும் ஆமென் கர்த்தரை துதித்துக் கொண்டே மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிற அந்த இருதயம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுல பாடல் பக்தன் சொல்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது புதிய இதயத்தோடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். with a fresh heart, a renewed heart. Hallelujah. A transformed heart. Hallelujah. கர்த்தரை துதி புதிய இருதயத்தோட எல்லா கரங்களை உயர்த்தி கொண்டே கர்த்தரை ஆராதிக்கலாமா? இருதயத்திலிருந்து ஆராதிங்க. உள்ளான இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் 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 நல்ல வாய்களை திறந்து, இயேசப்பா நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Hallelujah. கர்த்தரை துதிக்கிற, ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஆமென். மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால, அவருடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறபடினால, இந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லார் கரங்களை வைத்து சோதனம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி எல்லா வாய்களை விரிவாய் திறந்து சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆவில நிறைந்து அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை நல்ல ஆவில நிறைந்து ஜெபிங்க. ஓ glory. மேலான சந்தோஷம் நீங்க. நாளெல்லாம் பாடுறதா எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. glory 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 glory. hallelujah. Hallelujah.
எங்கள் புகழிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. சொல்லுவோம், எங்கள் புகழிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம், அல்லேலூயா, எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், அல்லேலூயா, உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போம், யுத்த சேனையும் மகிழ்ந்திடும். சொல்லுவோம், செங்கடலும் பிளந்து போம், யுத்த சேனையும் மகிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலன் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலிலே. அல்லேலூயா, எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலன் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. உம்மை போற்றி பாடுவோம், அல்லேலூயா, எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், glory, எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. உம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ. சொல்லுங்க, என்னையும் தருவதும் நீ அல்ல. மீண்டும் சொல்லுவோமா? கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்ல. அல்லேலூயா, கன்மலை தேனும் பெற்றுக்கொள்ளுவோம், என்னையும் ரிசீவ் பண்ணலாம். தருவதும் நீ அல்ல. ஒரு முறை கூட, கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம், அல்லேலூயா, உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீரல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீரே. அல்லேலூயா, கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. சொல்வோம், கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. சொல்லுவோம், கன்மலை தேனும் வடியும். அல்லேலூயா, சொல்லுவோம், நீ அல்லவோ. கன்மலை தேனும் வடியும் என்னையும் தருவதும் நீ அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம், அல்லேலூயா, உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், உயர்ந்த கன்மலையே. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி, ஓ ஹalleluya, அபிஷேகம்
பலவினால கண்மலை தேன் வடியும் எண்ணெய் ஓ ரபபபபப பலவரதன சியங்கரவனதி ஓரி ஹalleluya மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவரும் நீரல்லவோ கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவரும் நீரல்லவோ ஹalleluya கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் அருவரும் நீரல்லவோ போற்றி பாடுவோம் ஹalleluya உயர்ந்த கண்மலையே போற்றி பாடுவோம் ஆமென் எங்கள் உயர்ந்த கண்மலையே ஹalleluya 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 ஓரி பாபா பாபா லபதரப உஷியந்தரப ஓ glory 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 Lord கண்மலை தேன் ஆமென் வடியும் எண்ணெய் ஹalleluya ஆமென் தேவனுடைய வார்த்தை கண்மலை தேன் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள அவருடைய வார்த்தை வார்த்தையை கத்த நம்ம ஒரு நாள் கொடுக்கிறார் இல்லையா ஆமென் பிரைஸ் தி லார்ட் எவ்வளவு பெரிய blessing ஹalleluya வடியும் எண்ணெய் அபிஷேகம் ஹalleluya ஆமென் ஒரு fresh anointing புதிய அபிஷேகத்தை கத்த நம்ம கொடுத்து ஒரு நாள் நம்ம நடத்துக்கு நம்ம பார்க்கிறோம் அபிஷேகம் ஆமென் நுகத்தை முறிக்கும் ஆமென் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா ஆமென் 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 ஹalleluya கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவதும் நீரல்லவோ தலைகளை தாழ்த்துவோம் ஜெபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே இந்த நல்ல கிருபையின் கால் வேளைக்காக ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் பொழுதும் ஆண்டவரே உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவி ஆத்ம சரீரத்திலே புது பலனடைந்தவர்களாக புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாம மாத்திரமே படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 நல்லவர் ஆமேன் சொல்லுவோமா இன்னொரு ஆமேன் எல்லாரும் ஆமேன் பிரைஸ் காட் ஹalleluya கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பிரைஸ் தி லார்ட் ஹalleluya யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் பிரைஸ் தி லார்ட் காட் bless you ஆமேன் பிரைஸ் தி லார்ட் சந்தோஷமா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா ஹalleluya ஆமேன் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் ஹalleluya சொல்லுவோமா ஆமேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய பாஸ்டர் ராபர்ட் ராஜன் ஐயாவை நம்ம ஒரு நாள் மறக்க முடியாது தினம் குடும்பத்துக்காக ஒழித்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் அதுக்காக ஜெபம் பண்ணுறோம் பிரைஸ் தி லார்ட் ஆமேன் பெயர் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு 18ஆம் தெருவிலிருந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஊழிய அழைப்பை பெற்று லண்டனில் ஆமேன் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அருமையான தேவனுடைய தாசன் உடைய துணைவியார் பாஸ்டர் பானு ராஜன் அவர்கள் இந்த நாளிலே நம்ம மத்தியில் இருப்பது பெரிய பிளெஸ்ஸிங் ஹalleluya ஆமேன் கடல் கடந்து ஆமேன் ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஹalleluya சொல்லுவோமா ஆமேன் கர்த்தருக்கு தெரியும் யாரை எங்கே கொண்டு வந்து எப்படி பேச வைக்கணும் யாருக்கு என்ன செய்தி தேவை என்ன வார்த்தை தேவைன்னு கர்த்தர் தெரியும் ஹalleluya சொல்லுவோமா ஆமேன் அதற்காகவே கர்த்தர் யாரை வேணாலும் எங்கே இருந்தாலும் கொண்டு வருவார் சுவாசிக்கிறீங்களா அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தான் நம்முடைய பாஸ்டர் பானுராஜன் அவர்கள் நாளில் அவள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள் உற்சாகமாக அவருடைய கைகளை தட்டி அவர்களை வரவேற்கலாமா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடமாக ஜெபம் பண்ணுறோம் எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற கர்த்தாவே
நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர். நீ தகப்பனை கத்தாவே அப்பா குழப்பம் இல்லாதபடி தெளிவாய் அன்றைய கத்தாவை நம்முடைய வார்த்தை கொண்டு பேச வல்லவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த இவனை கத்தாவே ஜனங்கள் அன்றைய கத்தாவே அன்றைய எங்களுடைய வார்த்தை கேட்கும்படி அல்ல, இந்த இவனே உம்முடைய தகப்பனை சத்தியத்தை அறியும்படிக்கு அன்றைய கத்தாவை தூரப்பட்டு தகப்பனை கத்தாவை பயணப்பட்டு வந்திருக்கதான உம்முடைய தகப்பனை ஜனங்களை உம்முடைய மக்களை மந்தையை தகப்பன் கத்தாவை நீர் மேய்த்து அன்றைய அவர்களுக்கு தகப்பனை கத்தாவே புல்லுள்ள அன்றைய கத்தாவை புல்லையும் தகப்பனை அமர்ந்த தண்ணீரையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய தகப்பனை சகோதரன் ஜெபித்தது போல அன்றைய கத்தாவே உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அதில் அற்புதம் உண்டு, அதில் தகப்பனை அதிகாரம் உண்டு, அதில் தகப்பனை கத்தாவே அதிசயமான காரியங்கள் உண்டப்பா. என் தேவன் தகப்பனை கத்தாவே அம்சாமியப்பா. அன்றே நாங்கள் தகப்பனை கத்தாவே தகப்பனை பாடலை பாடினது போல ஆண்டவரே அன்றைய கத்தாவே தெளித்தெண்ணிலும் தகப்பனை கத்தாவை நீங்கள் கண்மலை தெண்ணினாலும் தகப்பனை கத்தாவே அப்பா வடியும் எண்ணெயினாலும் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவர். அன்றைய கத்தாவை இந்த நாளில் அன்றைய கத்தாவை துயரத்தோடு துக்கத்தோடு அன்றைய கத்தாவை அநேக பாடுகளோடு வந்திருக்கிற நம்முடைய ஜனங்களை கத்தர் கண்ணோக்கி பாரும். அன்றைய கத்தாவை எப்பொழுதெல்லாம் ஜனங்களை பார்த்து அப்பொழுது மனதுருகுநீரே நம்முடைய தகப்பனை மனதுருக்கும் வெளிப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நம்முடைய தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறோம், என்னை மறைத்து நீர் வெளிப்படும், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எப்பொழுதெல்லாம் நான் இங்கே வரணும், தஞ்சாவூருக்கு வரணும், இது என்னோடய சபையாக சபை மக்களை எங்களோட சொந்த பிள்ளைகளை போல பார்க்குறதுக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கி என்ன பேசுகிறது ஆண்டவரே, பேச அறியாத அடியன்னு சொன்ன வரைக்கும் தனியாக பேச நான் நிறையா பேசுவேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெவரண்ட் வேணும் இல்லைங்களா. என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஒரே குழப்பமாக தான் இருந்தது. ஆனால் பாஸ்டர் இங்கே வந்து உட்கார்ந்ததும் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தை மாத்திரம் அவர் அவுட் ஆஃப் த ப்ளூ சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் அதில் தான் பேச விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு கர்த்தாவே நான் வரேன், என் கூட வாங்கப்பான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த நாளையில் கர்த்தர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களோட கூட பேசட்டும். அதுக்கு முன்னே ஒரு சின்ன சாட்சி சொன்ன மாதிரி எப்பொழுதெல்லாம் இங்கே வரணும். ஒரு முறை நான் எனக்கு திருமணமாகி 22 ஆண்டுகள் ஆகுது. 6 மாதம் தான் இங்கே இருந்தேன். 6 மாதத்துக்கு அப்புறம் நான் யூகே போக வேண்டிய நிலைமை, கணவரோடு கூட சேர்ந்து இருக்கும்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சபை இருக்குது, சர்ச் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு மாயையை பின்பற்றினேன். நம்ம நிறைய ஆன்லைன் லைவில் போயிட்டுருக்கிறதுனால மாயையை பின்பற்றி கொண்டிருந்த மகள், அதுதான் உண்மைன்னு நினச்சி ஓடிட்டு இருந்தேன். ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை, ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு. அப்போ வந்து ஒரு சகோதரி மூலமாக கர்த்தரை அறிஞ்சு நாங்கள் குடும்பமாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு 14 February 14 அன்னைக்கு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். அது எடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஆண்டவர் படிப்படியாக நடத்தினார், ஊழியத்தை கொடுத்தார், ஊழியத்தில் நடத்தினார். கர்த்தர் நான் மகிமைப்படட்டும். இதுக்கெல்லாம் நான் ரொம்ப யோசித்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம சபையை குறித்து தெரிஞ்சு வந்துச்சு. சபைக்கு நாங்கள் மாமி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. அதனால் வந்து நம்மெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க சபைக்கு வந்து போகிறத விருப்பப்படுறதில்லை. அதனால் வந்து நான் பாத்ரூம் பக்கத்தில் நின்று, இங்கே பாட்டு சத்தம் மட்டும் கேட்கும், அதில் பாத்ரூம் பக்கத்தில் நின்று ஆராய்ச்ச நாட்கள் உண்டு. அன்றைய சபைக்கு போக முடியாமல் இருக்க ஆண்டவரே எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க சொல்லிவிட்டு நான் இல்லை, நான் ஆண்டோட பிள்ளை, ஊழியத்தை வேலை செய்கிறேன், ஜனங்களை பிரியப்படுத்தணும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமாக ஜெபிச்சது உண்டு. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்கள் ஜெபத்தை கேட்கிறவர் இல்லையா, ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய கிருபையை நம்மளை விட்டு விலக்காத தேவன். தம் கிருபையினால் என்னை மூடி ஒரு தடவை வரும்பொழுது ரொம்ப தைரியமாக நான் சொல்லிட்டேன், 5 நாள் நான் வீட்டில் தான் இருப்பேன், நீங்கள் எப்போ நாள் வரலாம் போகலாம், எனக்கு 5 நாத்தனார் உண்டு. 7ஆவது நாள் ஓய்வு நாள், அது கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளில் நான் யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, என்னால் நான் சபைக்கு போவேன் அப்படி சொல்லி ரொம்ப அடமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லை, ரொம்ப உறுதியாக நான் ஆண்டோட சமூகத்தில் சொல்லி அவங்கள்ட்டையும் சொன்னேன். யாரும் ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நம்ம தான் ஆண்டவர் தருணத்தை கொடுத்தார், வரத்துக்கு உதவி செஞ்சார். உண்மையிலே பாஸ்டர் உண்மையிலே சொல்லணுன்னா இன்றைக்கி டாப்பிக்கே வந்து காத்திருத்தல் அப்படிங்கிறது தான். பாஸ்டர் வந்து பொறுமையோடு கூட காத்திருந்து அநேகருக்காக ஜெபிக்கிறாங்க. அன்றைக்கி நான் எதிர்பார்க்கல பாஸ்டர் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்கிறதையும் நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் சபையாக குடும்பமாக நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்டு எங்களை தாங்குகிறார். உங்களோட ஜெபங்களை நாங்கள் உணர முடியுது. ரொம்ப நன்றி. நல்ல மீட்பின் சுவிசேஷ சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம். நன்றி.
அந்த காத்திருந்து பாஸ்டர் வந்து அந்த நினச்சிப்பேன், இந்த ஊரில் எப்படி இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைப்பில் ஜனங்கள் நடத்துறது எப்படி, எனக்கு தெரியும் இந்த ஏரியா எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க முடிஞ்சுது. இதில் எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியத்தை கர்த்தர் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாக்கும் குடும்பத்துக்கும் தம்பிக்கும் கொடுத்து எப்படி அவங்க உண்மை உத்தமாக இந்த காரியங்களை நின்று இவ்வளோ ஜனங்களை பார்க்கும்படிக்கு இன்னும் லைவ்லேயும் நிறைய பிள்ளைங்க பார்த்துட்ருக்காங்கன்னு விசுவாசிக்கிறேன். இவ்வளோ ஜனங்களை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. தேங்க்யூ. சாட்சி சொன்னா போயிட்டே இருக்கோம். இன்றைக்கி காத்திருக்கிறத பற்றி நம்ம படிச்சுப்போம். சரி, நீதிமொழிகள் 13:12 சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருத்தல் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொருட்கள் இல்லை, சமைச்செல்லாம் வச்சுருவோம். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் சரி பிள்ளைகளும் சரி என்ன பண்ணுவாங்க, இன்னமா சமைக்கிற, இன்னமா ரெடி ஆகலைன்னு சொல்லி நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி தானே? சரி, ஆண்டவர் கூட அது மாதிரி தான் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஆக்க பொறுத்தவங்களுக்கு அவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சுட்டார் இல்லைங்களா. நமக்கு நம்ம பார்க்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. முக்காலத்தையும் அறிந்த தேவன் நம்ம அநேக தருணங்களில் ஆண்டவரே நீ வாக்குத்தத்தம் பண்ணினீரே, உடனே நடக்கலை, இது உடனே வரல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறது உண்டு, ஓடி போகிறது உண்டு, அடம் பண்ணிட்டு படுத்துக்கிறதும் உண்டு, இனிமேல் நம்மளுடைய சமூகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி சபையை விட்டு ஓடி போகிறதும் உண்டு. அப்படிதானுங்களே? சபையை விட்டு ஓடி போகிறது உண்டு. சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள்னு சொன்னபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓடி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா நமக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறலை அப்படிங்கும்போது நமக்கு அப்படியான காரியம் உண்டாகும். சரி, வேதத்திலிருந்து நெடுங்காலமாய் காத்திருந்த 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷன் யாராக இருப்பார் நினைக்கிறீங்க? ஆபிரகாம். பார்த்தீங்களா? அவர் தான் ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்துட்டார்ல. ஆனால் அதை விட காத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் இருக்கார், நோவா. ஒரு 100 வருஷமாக காத்துட்டு இருந்தார். சொன்னார் ஜலப்பிரகம் வரப்போகுது, நீ வேலையை கட்டுன்னு சொல்லிட்டு இருந்தார். 100 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்ததுனால அந்த வேலையிலே முழுகிட்டார்னு நினைக்கிறேன். அதனால் வருஷங்கள் போனது தெரிஞ்சிருக்கல. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்ததோ என்ன சொன்னார்னா, உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு ஒரு குழந்தைய தருவேன், உனக்கு ஒரு குழந்தைய மட்டும் தரப்போகிறேன்னு சொல்ல, வானத்தின் நட்சத்திரங்களை போல் உனக்கு தர்றேன், மணலத்தனை போல பிள்ளைகளை தரேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத அதை கூப்பிட்டு வச்சு நான் உனக்கு அதை தர்றேன்னு சொல்லி ஆசை கட்டி கூட்டி வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்தால் இவர் தருவாருன்னு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்து கேட்டால் அவர் சொல்கிறாரு, பொறுப்பா காத்துருங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லலை, காத்துருன்னு சொல்லலை. ஆனால் வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னார் அவர்? என்ன சொன்னார்? உன்னுடைய கர்ப்பப்பிறப்பு தான் உனக்கு என்னவா இருக்க போகுது, சுதந்திர வழியாக இருக்க போகுது. இவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, இவர் தான் எலையேசர் தானா, இவரான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறார். அவர் சொல்ல, இல்லைப்பா, வேலைக்காரனுடைய பிள்ளை இல்லை, உன்னுடைய கர்ப்பப்பிறப்பே உனக்கு என்ன இருக்க போகுது, சுதந்திர வழியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 10 வருஷம் சாரளமாக பொறுமையாக இருந்தாங்க. பெண்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறவங்க இல்லை, ரொம்ப பயங்கரமாக குக் பண்ணி அதை ஆண்டவர் என்னப்பா சொன்னார், உன்னுடைய கர்ப்பப்பிறப்புன்னு சொன்னார். நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்கள் கர்ப்பப்பிறப்பு தானே, அப்போ என்ன பண்ணுங்க, ஆகார திருமணம் பண்ணி அவங்களோட கூட குழந்தை பிறந்தா டெக்னிக்கலி அது அவங்க குழந்தை தான் இல்லை, அவரோட கர்ப்பப்பிறப்பு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, 10 வருஷம் காத்திருந்தவங்களுக்கு முடியல, பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை பிறந்து அதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அநேக தருணங்களில் கணவன் மாதிரி எதுக்கு கன்வின்ஸ் ஆகிறாங்கன்னு தெரில, சில பல காரியங்களை கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. சரி, அப்போ கன்வின்ஸ் ஆகி என்ன ஆகிட்டு திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தா அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னுடைய வேலைக்காரனுடைய பிள்ளை இல்லை, வேலைக்காரனுடைய பிள்ளையே இல்லைன்னு சொன்னால் அடிமையின் பிள்ளை எப்படி தனக்கு சுதந்திர வழி ஆவாங்க இல்லைங்களா? வெளிச்சம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வெளிச்சம் பெருசாக இல்லைன்னு சொல்லிக்கலாம். நமக்கு கூட அநேக தருணங்களில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போதுக்கு ஆண்டவர் பெரியதான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. பெரியவர் பெருசாக தான் பேசுவார் எப்போவுமே, நாம் தான் சின்ன சின்ன விஷயங்களை தேடுறோம். பெரியவர் எப்பவுமே பெருசாக பேசுவார். ஒன்றுமே இல்லாத ஆளை கூப்பிட்டு வச்சுட்டு பெருசாக தரேன்னு சொல்லிட்டு கடற்கரைத்திலான ஜனம் வானத்தின் நட்சத்திரங்களை போல் அவருடைய வாயை பொழுதுட்டு வா இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்தால், அதுபோல் தான் நம்மளையும் பெரியவர் பெரிதான காரியங்களை சொல்லி நம்மளை கூப்பிட்டுட்டு வந்தார் இல்லைங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்களை ரட்சிக்கும் போது பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமானவர்கள்னு சொன்னார். ஆனால் என்னை பார்த்து பூச்சி கூட பயப்பட மாட்டேது, கொசு கூட இந்த ஊரில் பயப்பட மாட்டேங்குது. என்னை பார்த்து இல்லை, பயங்கரமாக கடிச்சிருந்தது. அதனால் என்ன ஆண்டவரே, நீங்கள் நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னா நான் தான் இதுக்கு நடுங்கிற மாதிரி இருக்குதுன்னு ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமிட்ட நம்ம கற்றுக்க போகிற காரியம் சாராள் கிட்டேருந்து கற்றுக்க போகிற காரியம் ஆக்சுவலி என்னென்னா, 10 வருஷம் காத்திருந்தவங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னதும் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. அந்த அம்மா குழந்தை பிறந்ததும் அந்த அம்மா ரொம்ப இவங்களை போட்டு துக்கப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, 10 வருஷம் காத்திருக்க முடியாத சாராளுக்கு அடுத்தது 14 வருஷம் காத்திருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனால் அதை பொறுமையோடு கூட அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெறுகிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போ காத்திருக்கும் போது நமக்குள்ளே என்ன நடக்குது? காத்திருந்தா கிடைக்கும்னு நமக்கு தெரியுது. காத்திருக்கும் போது நமக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த சாராள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம். பொறுமையோடு அவர் சொன்னது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் பொறுமையோடு கூட காத்திருக்க வேணுங்கிறது தான் சாராள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோம். ஆபிரகாம் கிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு பாடம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 25 வருஷம் காத்திருந்து ஒரு குழந்தைய பிறந்ததும் அதையும் வளர்க்குறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணு, பலி செலுத்துன்றார். யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ப்ரெஷியஸாக ரொம்ப ரொம்ப பார்த்து 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 ஒரு வச்சுப்போமே, லேடிஸ் நிறைய சாரீ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு அந்த சாரீ, ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த சாரீ ரொம்ப காஸ்ட்லியாக உங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப அன்பாக வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தா உங்கள் மாமியார் வராங்க. உங்கள் மாமியார் வரும்போதுக்கு உங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, மாமா ரொம்ப அழகாக தான் இருக்குது, ஆனாலும் அம்மா வந்துட்டாங்க, அவங்களுக்கு இந்த சாரியை கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டால் அவங்களோட மனசு எப்படி இருக்கும்? போயும் ஒன்று வாங்கி கொடுத்தீங்க, அப்படி தானே? அதுவும் மாமியாருக்கு வேறு கொடுக்க சொல்கிறீங்க இல்லையா? ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆனால் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி மாற்றுச்சுன்னா, இதை கொடுத்தா எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இதை பழி செலுத்தினா திரும்பவும் உயிரோடு கூட கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்கிறத கற்றுக்கிட்டார். காத்திருத்தல் நம்முடைய இருதயத்தை இழைக்க தான் பண்ணுது. ஆனால் காத்திருப்பது கிடைக்கும் பொழுது, அதாவது விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சமாக இருக்குன்னு சொன்னார். இந்த ஜீவ விருட்சங்கும் பொழுது நமக்கு மீண்டும் கொடுப்பாருன்ற நம்பிக்கையை நமக்குள்ளே ஊட்டுக்குது. நமக்கு இதை கொடுத்தா நமக்கு கிடைக்காதுன்ற எண்ணத்தை இல்லை, நமக்கு ஜீவ ஊற்று அதுக்குள்ளேருந்து புறப்படுது, ஜீவ தண்ணீர் அதுக்குள்ளேருந்து புறப்படுது. அது தேங்கி நிற்கிற தண்ணீரை போல அல்ல, அது ஓடுகிற தண்ணீராய் மாறுது. நம்ம ஆசீர்வாதமாக இல்லை, அவன் ஆசீர்வாதமாக மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்றுகிறேன்னு சொல்கிறார். நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறார். நம்மளை இங்கேயும் அதாவது தேங்கின தண்ணீரை போல அல்ல, ஓடுகிற தண்ணீராக நம்மளை மாற்றுகிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுபோல் நம்மளுடைய அண்ணாள் அவங்க பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறாங்க. பெண்ணினால் ரொம்ப துக்கப்படுத்துகிறா. இங்கே சாராளுக்கும் கர்ப்பத்தை அடைச்சி வச்சது யார் தான்? கர்த்தர் தான். இங்கே அண்ணாளுக்கும் யாரை தான் கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறது? கர்த்தர் தான். பாருங்கள் எவ்வளோ விளையாட்டு விளையாடுறாரு இல்லை? ஏன்னா அவரை நோக்கி பார்க்கணும். இந்த நெருக்கத்தில் அவரை நோக்கி நம்ம பார்க்குறோமா? இந்த காத்திருக்கிற வேலையில் நம்ம அவருடைய சமூகத்தை நாடுறோமாங்கிறது தான் மேட்ரு. அவருடைய சமூகத்தில் என்ன நமக்கு நடக்குதுன்னா, நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது, நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறோம். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக உருவாக்கப்படுகிறோம். நான் சின்ன வயசுலேயே சரியான கஞ்சாம்பட்டி. என்னால் 5 பைசா கூட செலவு பண்ண முடியாது. நீங்களும் நல்ல பிள்ளைங்க, நீங்கள் நல்லா செலவு பண்ணுவீங்க. எனக்கு 5 பைசா கூட செலவு பண்ணிக்கவே முடியாது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆண்டவர் எடுத்து இந்த காசுங்கிற ஒரு விஷயத்துலேருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் ஒரு தம்பி தங்கியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, கொடுக்கறதுக்கு இருதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரே பண்ணுறேன், ஆண்டவரே கொடுக்கும்படிக்கு எனக்கு கொடுங்க. பாஸ்டர் வேலையை விட்டுட்டு முழு டைம் ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. விட்டுட்டோன்னு சொல்கிறதே பாஸ்டர் விரும்புறதில்லை. அவர் எல்லாத்தையுமே விளக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். அவருக்காக நம்மளை ரிஃபைன் பண்ணுறார். நம்மளை உருவாக்கும் பொழுது தேவையில்லாததெல்லாம் கழித்து போடுறது மாதிரி தேவையில்லாதெல்லாம் நம்மளை விட்டு நீக்கிட்டார், அப்படி நம்ம சொல்லணும். அந்த மாதிரி செய்யும்போதுக்கு நமக்கு சில நேரத்தில் நான் நினைப்பேன், ஆண்டவரே யாராவது வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஏதாவது கொடுங்க அப்படி சொல்லி நாங்கள் ஜாம் பண்ணுறது உண்டு. அப்படியான இருதயத்தை மாற்றுறார். அப்போ என்ன நடந்தது? இந்த இவ்வளோ வருஷத்தில் என்ன நடந்தது? என்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை தொடலை, என்ன அநேக கோடீஸ்வரர்களை கூட ஆசீர்வதிக்கும்படிக்கு என்னை அழைச்சிருக்கார்.
இல்லைங்களா? நம்ம நினச்சிக்கிறோம் உலகத்தை பார்க்கும்போது அவங்கெல்லாம் பெரியவங்கப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப கோடீஸ்வரங்கப்பான்னு பார்க்கும்போது நாமளே சிறுமைப்படுத்திக்கிறோம். ஆனால் சிறுமையானவனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடு அமர பண்ணுகிற கர்த்தர். நாம் நம்மளை பற்றி சிறுமைப்படுத்தலைங்க, நம்மளை அழைச்ச தேவனை தான் நம்ம சிறுமைப்படுத்துகிறோம். சரிங்களா? என்னால் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அவரால் முடியாது அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணுறவங்களா மாறிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அவர் அழைக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? சிறுமியானவனை தூக்கி எடுத்து குப்பையிலேருந்து கூட நம்ம தூக்கி எடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? நம்மளை ஒன்றுமில்லாதவங்களை தூக்கி எடுத்து அவர் யாரோட அமர பண்ணுறாரு? பிரபுக்களோட ராஜாக்களோட அமர பண்ணுகிற கர்த்தர். அதனால் இன்றைக்கி ஒருவேளை சோர்ந்து போய் யாராவது இருந்தீங்கன்னா, என்னெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கல, பணக்காரங்களுக்கு மத்தியில் என்னால் ஒன்றும் பேச முடியல, பணம் படைத்தவங்க இல்லை அதிகாரம் படைத்தவங்கள்ட்ட என்னால் ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் நினச்சா ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை பாஸ்டர் சொன்னாங்களே, ஜெபத்தை தள்ளாதவர், அவர் தமது கிருபியை நம்மை விட்டு விளக்காமல் இருக்கிறாருன்னு 66 சங்கீத கடைசி வசனம் சொல்லுது. அதுபோல் இன்றைக்கி யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. எனக்கு அந்த மாதிரி தான், எங்களுக்கு அந்த மாதிரி தான், நம்முடைய சபைக்கு அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கிறார். சரிங்களா? இப்போ அண்ணாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பழி செலுத்துகிறாங்க, ஆலயத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. இது அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க தன் கணவனால தான், லாஜிக்கல் அதுதானே, கணவன் தான் நமக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? ஆலய பிரகாரங்களில் போய் மனங்கசந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய கர்ப்பத்தை என்ன சொல்லி செஞ்சாங்க? என்ன பொருத்தனை பண்ணாங்க? நீர் ஒன்றை கொடுத்தால் நான் அதை உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன். எப்படிங்க? காத்திருந்த ஒரு மனுஷி பொசசிவாக தானே இருப்பாங்க, எனக்குன்னு தானே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நமக்கு தான் அது, எனக்கு தான் அது அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு இடத்துல அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே நான் உங்களுக்கே தருவேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நல்லவர். அவங்க அதே செஞ்சாங்க. அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க கிடச்சிதுங்க? எத்தனை குழந்தைங்க இருந்தாங்க? 6 பிள்ளைகள் பிறந்தாங்க. 6 பிள்ளைகள் பிறந்தாங்க. சரிங்களா? அவர் அப்படி தான் கொடுக்குறவர். நான் கூட எனக்கு அறியாத நேரத்தில் எனக்கு குழந்தை டிலே ஆனிச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அண்ணாலை போல் ஆண்டவர் எனக்கு தாரும், அண்ணாலாம் யாருன்னே தெரியாத அந்த காலத்தில் அண்ணாலை போல் எனக்கு குழந்தைய தாருன்னு சொன்னால் பார்த்தா ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தது, 5 வருஷம் கழிச்சு அடுத்த குழந்தை, 5 வருஷம் கழிச்சு நாங்கள் கேட்காம இன்னொரு குழந்தை, 2 குழந்தை கேட்டோம், 3ஆவது குழந்தை கேட்காம இன்னொரு குழந்தை. நான் பார்த்தா பயந்துட்டேன். ஆண்டவரே நீர் அண்ணாலை போலன்னு ஜெபத்துக்கு நீர் இப்போ பதில் கொடுத்துட்டு போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். தாங்காது, போதும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டுன்னு. அதனால் ஆண்டவர் கேட்கறதின் பிரகாரமாகவே கொடுக்குறவர். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் கேட்டிருப்பீங்க, என்றைக்கோ ஒரு நாள் ஜெபத்தில் அழுதுருப்பீங்க, என்றைக்கோ ஒரு நாள் கண்ணீரோடு கூட நின்றுருப்பீங்க. நீங்கள் மறந்து போனாலும் நான் மறந்து போனாலும் மறவாத தேவன் அவர் எழுதி வச்சு கணக்கு வச்சு என் பிள்ளை இதை கேட்டுச்சுன்னு சொல்லி தருணம் பார்த்து கொடுக்குறவர். அதை கொடுக்கறதுக்கு ஏன் தருணம் எடுக்கிறாருன்னா, நான் அதை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாக மாறலான்னு பார்க்கறதுக்காக. அதாவது என்னால் அவர் டிலே பண்ணிகிட்ருக்கார் இல்லைங்களா? 5 வயசு குழந்தைக்கு போய் நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுக்க மாட்டோம், கிழிச்சு போட்டுடும் இல்லையா? இப்போ இருக்க பிள்ளைங்க ரொம்ப விவரமாகவே இருக்காங்க. வாங்கினது உடனே போய் அழகாக பாட்டி மாட்ட கொடுக்குறாங்க, இல்லைன்னா அம்மாட்ட கொடுத்து அப்பாட்ட கொடுத்து வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ அன்றைக்கி 50 ரூபா கொடுத்த இல்லைன்றதையும் கணக்கு வச்சுக்கிறாங்க. நம்மளாம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தோம் நினைக்கிறேன் சின்ன வயசில். அப்போது பிள்ளைகளுக்கு கொடுக்கறத தான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா? அப்போ அதுபோல தான் நாமளும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனால கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். சரிங்களா? கொடுக்குற தேவன் அவர். எப்படி கொடுப்பார்? வானத்தின் பலகணிகளையும் திறந்து கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்குறங்க வரைக்கும். அப்புறம் ஏன் ஆண்டரை பிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. அப்போது அண்ணாலை வந்து அப்படி தான் கொடுத்தார். அவங்க கொடுத்ததும் கொடுக்க வச்சார். அப்போது நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கார்? இந்த காத்திருக்க நேரத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? ஒரு யாராவது டைலர் இருக்கீங்களா? இங்கே தைக்கிறவங்க இருக்கீங்களா? டைலர்ஸ் யாரும் இல்லையா? நீங்கள் வெரி குட். இப்போ அவங்களுக்கு நமக்கு ஒரு துணியை கொடுத்தோம்னா, ஒரு ப்ளவுஸ் பிட்டையோ இல்லை வந்து ஏதோ ஒரு துணியை கொடுத்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? துணியில் இருக்கிற பேட்டர்னை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அது எந்த பேட்டர்னில் தைச்சா நல்லாயிருக்குன்றதை பார்க்குறது யார்? டெய்லர் இல்லைங்களா? அவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த பேட்டர்னில் இது நல்லா இருக்குது, இந்த பேட்டர்ன் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்குற பார்வை உடையவங்க யாங்க? டெய்லர் இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவனவனுக்குள் அந்தந்த ஆவியை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அதுபோல் கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும் இந்த மனுஷனை எதுக்காக உண்டாக்கினேன், எதுக்காக உருவாக்கினேன்னு அவருக்கு தெரியும். தெரிந்தவருக்கு அவர் அறிஞ்சிருக்கிறார் என்ன பண்ணணுங்கிறத. நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நம்ம சுதந்திரிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சுதந்திரத்தை பகிர்ந்து கொள்கிறவர்களாய் மாறுகிறோம். சரிதானுங்களா? இரவெல்லாம் படகுல போட்டு சீமோன் பேதுரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் கூட அடிக்கடி அப்படி தான் இருப்பேன், முந்தி பேசிகிட்டே இருப்பேன். அதனால் வந்து பேதுரு என்ன பண்ணாருன்னா, பேதுரு வந்து படகுல உட்காந்துட்டு நைட்டெல்லாம் இது போடுறாரு, வலையை போட்டால் ஒன்றுமே கிடைக்கல, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல அவருக்கு.
1000 மீன் அதை விட சின்னதோ ஏதோ ஒன்று, மீன் கூட கிடைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் படகுல ஏறினார். அந்த படகு பேதுருவோட இருந்துச்சு. மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் வந்து கேட்டுட்டு வலையை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. க்ளீன் பண்ணி கொண்டு இருந்தார். அந்த வலையை பிடிக்கத்தக்க ஒன்றுமே கிடைக்கல தான். ஆனால் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், அந்த வலையை தூக்கி போட்டுட்டு போகலை, பழுது பார்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நாமளுமே காத்திருக்கிற வேலையில் நம்ம என்ன செய்யணும், சுய பரிசோதனைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எங்கே ஆண்டவரே எங்கே ஆண்டவரே என் பாத்திரம் ஓட்டையாக இருக்குது, எங்கே ஆண்டவரே என் பாத்திரம் நெளிஞ்சிருக்கு, எங்கே ஆண்டவரே என் பாத்திரத்தில் தங்க முடியாமல் இருக்குது, எங்கே அழுக்கு இருக்குது, என்ன புளி போட்டு தேய்க்கணுமா, இல்லை சாம்பல் போட்டு தேய்க்கணுமா, இல்லை விம்மை போட்டு தேய்க்கணுமா, சபீனா போட்டு தேய்க்கிறதா, எதை போட்டு நான் கழுவட்டும், இல்லை எந்த வார்த்தையை கொண்டு நான் கழுவிக்கொள்ளட்டும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். நீங்கள் பாட்டு கழுவிடாதீங்க போய், எந்த வார்த்தையை கொண்டு நான் கழுவணும், எதை கொண்டு நான் கழுவணும், எந்த வார்த்தை என்கிட்ட பேசுது, இந்த பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, என்னை கீழ்ப்படுத்தி உள்ள பிள்ளைய மாற்றும், என்னை உருவாக்கும், என் பாத்திரத்தை நிரப்புன்னு சொல்லும் பொழுது நம்மளை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்தி அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லைங்களா? அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவர் உண்மை இல்லாத என்கிட்ட இன்னும் ஏன் அதை பார்த்துட்டு இருக்காருன்னா, என்கிட்ட இருக்கிற உண்மையை அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார். நம்மக்கிட்ட இருக்கிற உண்மை எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறார். சரிங்களா? அவர் நம்ம அழைச்சாரு, என்னை கூப்பிட்டு நட்டாத்தில் விட்டு போகிறதுக்காக இல்லை. பேதுருக்கு என்ன சொன்னார், படகு ஆழத்தில் போட்டுட்டு என்ன சொன்னார், வலையை போடுன்னு சொல்ல, வலைகளை போடுங்கன்னு சொன்னார். இவருக்கு என்ன நினைப்பு, நைட்டு முழுக்க நான் போட்டுட்டு இருந்தேன், ஒன்றுமே கிடைக்கல, சரி ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும்னு சொன்னார். வார்த்தையை விசுவாசிச்சது கொஞ்சம் தான் அவர் விசுவாசிச்சிருப்பார் போல. வலையை போட்டார், வலை கிளியத்தக்கதாக ஆயிடுச்சு. அப்போ என்ன சொன்னார், பாவியான மனுஷன் பானா அப்படி சொல்கிறார். அப்போ கிடைச்சப்போ அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், பிடிச்சிட்டு ஓடி போய் மார்க்கெட்டுக்கு ஓடலை, இயேசுவை நோக்கி வந்தான். அப்போ நம்மளை எங்கே பிடிச்சாரு, குறைவில் தான் நம்மளை பிடிச்சாரு. ஏதோ ஒரு தேவையின் மத்தியில் தான் அவங்களை பிடிச்சார், என்னை பிடிச்சார். ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு, எனக்கு குழந்தை இல்லைன்னு இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை திருமணத்துக்கு காத்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை வியாதியின் மத்தியில் உங்களை பிடிச்சிருக்கலாம். எதுலேயோ ஒன்று உங்களை பிடிச்சார். ஆனால் பிடிச்சதை நீங்கள் பிடிச்சிட்டு ஓடணுங்கிறதுக்காக இல்லை, பிடித்தவரை பற்றி கொண்டு ஓடி வரணுங்கிறதுக்காக தான் உங்களை பிடிச்சிருக்கார், என்னை பிடிச்சிருக்கார். ஆமென் ஆமென். அதனால் பற்றி கொண்டு அவரை காத்திருந்து அவருக்காக நைட்டெல்லாம் போட்டு காத்துட்டு இருந்தான். படகுல வந்து ஏறும்போதுக்கு இயேசுக்கு சொல்லியிருக்கலாம், சாமி வேறு படகு பாரு சாமி, நானே நைட்டு முழுக்க இருந்து நானே டென்ஷனாக இருக்கேன், ஒரு மீன் கூட கிடைக்கல, என் வீட்டம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, நைட்டெல்லாம் நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தேன்னு திட்டிருப்பாங்க. நீ இதை மாதிரி இருக்கிற நேரத்தில் நீர் வந்து வேறு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீர், நீர் எப்போ முடிப்பீருன்னு தெரியாது, அப்படி தான் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க நினைக்கிறேன். இந்த அம்மா பாட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. இல்லை நீ பாட்டு பேசிகிட்டு இருக்கிறீர், இதெல்லாம் ஒத்து வராது சாமி, நீங்கள் இறங்கிடுங்க, அடுத்த போட்ட பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லலை இல்லை. அதுபோல தான் நமக்கு என்ன தான் இருந்தாலும் ஏன் நம்ம ஓடி போகாமல் இருக்கோன்னா, அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்று மட்டிலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினா சரியாக வந்துடும்னு அவர் உடன்படிக்கை பண்ணலை, அவனை நித்திரையாக்கி இவர் நடந்து போகிறார். இவர் குறுக்கா நடந்து போய் உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். உடன்படிக்கைங்கிற பொழுது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தங்க உண்மையாக இருந்தால் கூட அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அதனால் என் மேலே வச்ச அன்பு, என் மேலே வச்ச எனக்கு கொடுத்த நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காரு. பொறுமையோடு காத்திருப்போம். காத்திருக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன நடக்குமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. இன்றைக்கி கூட சொன்னாங்க புது அனாயிண்டிங், புது கிருபை. ஆமாம், புதுசாக நம்மளை புதுசாக மாற்றுறாரு. இந்த வருஷ கடைசியில் சோர்ந்து போய் எல்லாரும் நினைப்பாங்க, ஆமாம் வருஷம் முழுசும் நான் பாட்டுக்கு தண்டு வடிச்சுட்டே இருந்தேன், ஒன்றும் கூட கிடைக்கல, ஒரு லாபம் கிடைக்கல, நான் செய்கிற தொழிலில் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு பதவி உயர்வு கூட வேணாங்க, ஒரு அப்ரிஷியேஷன், நல்லா பண்ணப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போயிருந்துருக்கலாம். இந்த வருஷ கடைசியில் அவங்களை புதிதாக மாற்றுகிற தேவன். இந்த திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்ள போகிறோம். இந்த திருவிருந்துக்கு முன்பாக ஒரு விஷயம் கூட நம்ம புதுசாக மாற்றிக்குவோம். இந்த விஷயத்தில் இதை நான் சொல்லாமல் போகிறதில்ல. கணவன் மனைவி உறவுங்கிறது உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு உறவு. அதில் உறவில் யாராவது கசந்து கொண்டிருந்தீங்கன்னா, இல்லை இந்த உறவு வந்து எங்கள் அப்பா அம்மா கட்டி வச்சுட்டாங்கங்க, எங்கள் உறவுக்காரர், எங்கள் மாமா, இவர் என்ன சொல்ல அத்தை பையன், வேறு வழியே இல்லை அதனால் கட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு வேலை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு வயசாகிடுச்சு அதனால் கட்டி வச்சுட்டாங்க, எனக்கு வந்து அழகு இல்லை அதனால் கட்டி வச்சுட்டாங்க, எனக்கு நிறையா என்ன சொல்கிறது வரதட்சணை கொடுக்கறதுக்கு வழி இல்லை அதனால் இவரை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு யாராவது ஒரு வேளை நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் நினைக்கிறதுலாம் தவறுன்னு நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன். சரிங்களா?
நம்ம அழகாக இருக்கிறதுனாலையோ, நம்ம அந்தஸ்தில் இருக்கிறதுனாலையோ, இல்லை இல்லாமல் இருக்கிறதுனாலையோ நமக்கு நம்மளை கணவனையோ மனைவியோ இணைக்கலை. நம்மளை இணைச்சது யார் தான்? இது என்ன சொல்கிறோம்? நம்ம திருமண காரியங்களில் நம்ம என்ன சொல்கிறோம்? இது யாரால் உண்டானுச்சா? அப்படியா? அப்படியா? விசுவாசிக்கிறோமா? ஆமாம், ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க நீங்களாம். ரொம்ப சந்தோஷம். இது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்கிறது ஏன்னு சொன்னால், நிறைய டிவோர்ஸஸ் நடக்குது, நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டு. தேவன் ஒரு திட்டம் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சார்னா இதுதான், இல்லைங்களா? தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு என்ன செஞ்சார்? பரிசுத்த ஜாதி உண்டாகட்டும்னு சொல்லி படைச்சு வச்சார். அந்த அவர் உண்டாக்குன ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்துக்கு நடுவில் யாருக்கும் மனுஷனுக்கே அதிகாரம் இல்லை, இல்லையா? தேவன் நினைத்தது யார் பிரிக்கக்கூடாதான்? அப்போ எந்த மனுஷங்க அது? எந்த மனுஷன் அது? ஆதாமா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? உங்கள் அப்பாவா? எந்த மனுஷன் சொல்லுங்கள்? யாருமா? வெரி குட், ஹஸ்பண்ட். அவருக்கே அதிகாரம் கிடையாது. அதனால் நம்ம யாராவது அப்படி மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனைவிமார்கள் உஷாராயிடுங்க, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது இந்த மாதிரி செய்கிறதுக்குன்றது, சரியா? அதனால் உங்களுக்கு நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஏன்? தேவன் இணைத்தது. இந்த உறவை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, சபைக்கும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் ஒப்பிடுறாரு. அந்த உறவை விட்டு போகிறோம், விட்டு விலகுறோன்னு சொன்னால் கிறிஸ்துவை விட்டு ஓடி போகிற மாதிரியான ஒரு காரியம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், சரிங்களா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்த இன்னும் ஒரு விஷயம், பிள்ளை பெற்ற உறவுகள். பிள்ளை நமக்கு நினைக்கிறோம் நம்ம திருமணம் ஆகிட்டா நமக்கு பாட்டு கிடச்சிரும்னு நினைக்கிறோம். கிறிஸ்துவ பிள்ளைங்களுக்கு அப்படி நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஏன்? வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? கர்ப்பத்தின் கனி சுதந்திரம். சுதந்திரம் இல்லை, கர்த்தரால் வந்த சுதந்திரம். அப்போ நம்மளால் வந்த சுதந்திரமா? நம்முடைய பலத்தினால் கிடைச்சதா? இல்லை, அது கர்த்தரால் வந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை எதுக்கு நமக்கு கொடுத்தாரு? அவருக்காக வளர்க்கும்படி, பரிசுத்த ஜாதி உண்டாகும்படிக்கு நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைய நம்ம என்ன செய்யணும்? அடித்து உரிச்சு பரட்டி எடுத்து மிதிச்சு அப்படியா? இல்லை, அதை ஆசீர்வதிக்கும். ஆபிரகாம் ஈசாக்கை என்ன பண்ணாங்க? ஆசீர்வதிச்சாங்க. நம்ம ஆசீர்வதிக்கிறோமா? திட்டும் போது என்ன தான் திட்டுறோம்? எருமை மாடு நாடி, எருமை மாடு அப்படியா? கோவம் ரொம்ப உச்சிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்க, தாங்கே முடியல அந்த வார்த்தையை நான் வந்துடும், ஆண்டவரே என்னை மன்னிப்பான். இல்லை, பிள்ளையை பார்த்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே இது உம்மாலே உண்டான பிள்ளை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், இல்லையா? நீ வெளியில் போகும்போது வரும்போது ஆசீர்வாதமாக இருப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். சரி, அப்படி நான் என்னாகமத்தில் சொல்லியிருக்குல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் மேல் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் மேல் தன்னுடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடக்கணும். இந்த வசனத்தை சொல்லி 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 நீங்கள் ஆசீர்வதிக்கணும் பிள்ளைகளை. எப்பயாவது நானும் எனக்கு 3 பசங்க இருக்காங்க. சில நேரத்தில் எனக்கு ஒரு பயம் வரும், ஐயோ பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா, எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். நமக்கு மனுஷங்கன்னா டவுட் வரும்ல? ஆமாம், நமக்கு வரும். என்ன ஆகிடுனாக்க, அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டு கொடுத்தேன். என் பிள்ளைகள் எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம், என்ன மாதிரியே இருக்கான் என் பிள்ளை, என்ன மாதிரியே இருக்கான் என் பிள்ளை, என்ன மாதிரியே செய்கிறான் அப்படின்னு. இல்லை, நம்ம இதையே போதிச்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா சும்மா சொல்ல வேண்டியது, என்னை மாதிரியே சிரிக்குது, என்ன மாதிரியே அழுவுது. அப்போ என்னத்தை தான் நம்ம போதிச்சுட்ருக்கோம்? என்னை குறித்து போதிச்சுட்ருக்கோம்? ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. யாரால தான் அந்த குழந்தை போதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் எப்படிமா இருக்கும்? பெரிதாக இருக்குமா? அப்போ நம்ம கொடுக்குற சமாதானம் கொஞ்சம் நேரத்துக்கு தான், 5 பைசாக்கு வாங்கின மிட்டாய் மாதிரி தான் ஆகி போயிடும். ஆனால் அவர் கொடுக்குறது எப்படி இருக்குமா? சமாதானம் பெரிதாக இருக்கும், சரிங்களா? அதனால் உங்கள் குழந்தைங்களை ஆசீர்வதிக்கும் போது, இல்லை பயம் வரும்போது இந்த வசனத்தை சொல்லுங்கள். டெய்லி உங்கள் குழந்தைங்க தலையில் கை வச்சு, ஆண்டவரே என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ளும், உமக்குள்ளே வளர்க்க, உங்களுடைய வார்த்தையின்படிக்கு கட்ட வைக்க, உங்களுடைய வார்த்தையினால் வளர்க்க கர்த்தர் உதவி செய்ய. அநேக காரியங்களை சொல்லட்டும். உன் பிள்ளை என்ன இப்படி மந்து மாதிரி இருக்குது, உன் பிள்ளை என்ன இப்படி குண்டாக இருக்குது, உன் பிள்ளை என்ன ஒல்லியாக இருக்குது. அவர் உண்டாக்கினவர், படைச்சவர் அவர், இல்லையா? தாயின் கர்ப்பத்தில் அவர் தான் உண்டாக்கி உருவாக்கி அழகாக அவர் தான் உருவாக்கியிருக்காரு. அதனால் யாரை பார்த்து நீ கருப்பாக இருக்க, சிவப்பாக இருக்க, குள்ளமாக இருக்கான்னு நம்மளால் செய்ய முடியாத பற்றி ரொம்ப விமர்சிக்கவே கூடாது. நம்மளால் செய்ய முடிஞ்சது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் எப்படிப்பட்டவர்னு அறிஞ்சிக்கிட்டு அவரை போல் மாறுறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க விதிக்கப்பட்டிருக்க விதி. அதை விட்டுட்டு முடியாதுக்கு ஆகாதுக்கு, இல்லைங்களா? இந்த பிள்ளைங்க வேறு, இந்த குள்ளமாக இருக்க பிள்ளைங்க ஹீல்ஸை போட்டு 4 அடிக்கு ஏற்றி காமிச்சு, அப்புறம் பார்த்தா கால் வெளின்னு கல்யாணத்துலலாம் பார்த்தா ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு கல்யாணத்தில் அப்படி தான் ஆகிப்போச்சு. இந்த பொண்ணு பாவம் ஹைட்டாக தான் இருந்துச்சு, ஏன் போட்டுச்சுன்னு தெரியல, காலெலாம் வீங்கி கட்டு போட்டுட்டு இருந்துச்சு. என்னம்மா அப்படின்னா ஹீல்ஸ் போட்டிருந்தேன். தேவையில்லை. ஆண்டவர் நம்மளே நம்ம ரசிக்கலன்னா, ஏன்னா நம்மளையே நம்ம ரசிக்கணும்னா தேவன் நம்மளை உண்டாக்கியிருக்கிறதுனால நம்ம அழகானவர்கள்.
இல்லைங்களா? அடுப்பின் அடியில் இருந்தாலும், அடுப்பின் அடியில் நம்ம இருந்தால் என்ன தான் கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதப்பா, வெள்ளி சிறுகளுக்கு ஒப்பானதாக இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீ நான் கருப்பாக இருக்கேன்னு நினைக்காத, ஏன்னா நான் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சதுனால இப்படி கருப்பாயிட்டேன் இல்லைங்களா? ஆமாவா? என் மேலே சுமத்துனதுனால இப்படி ஆகிட்டேன். நீங்கள் அதெல்லாம் சுமக்கிறதுக்கு நீங்கள் கழுதைகளும் அல்ல, நான் கழுதையும் அல்ல, நான் எருமாடும் இல்லை. சரியா? நம்ம யார் தான்? கர்த்தருடைய ரூபவதி. நாம் கர்த்தருடைய ரூபவதி, மணவாளனா கிறிஸ்துவுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ரூபவதிகள். ஆண்களை சேர்த்துக்கிறதுல ரூபவதிகள் நீங்கள். ஏன்? அவர் நம்மளை பெண்களாக பார்க்குறதுனால, அவர் நம்மளை படைச்சிருக்கிற விதம், அவர் நம்மளை ரூபவதியாக பார்க்குறார். என் அழகுன்னு பார்க்குறார். என் என்ன சொல்ற கொஞ்சம் என் செல்லங்கிறார். நம்ம பாட்டுக்கு போட்டு நம்மளுக்கே ஒரு வேலையை வச்சுக்க வேண்டாம். நம்ம யாருன்னா வெளிச்சம், நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அதனால் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து 2 காரியத்தை நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சொன்னேன். என்னென்னா, கணவன் மனை உறவு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு ஒரு பாரம் உண்டு, அதில் புரிஞ்சு நடக்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். பிள்ளை பெற்றார் உறவுகளையும் அதுதான் சொன்னேன். பேரண்ட்ஸ், பிள்ளைகளும் என்ன செய்யணும்? தகப்பன் அந்த வீட்டில் பிறந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த வீட்டில் பிறந்தா நல்லா இருந்திருக்கும், அவரெல்லாம் பல்சர் வாங்கி கொடுக்குறாரு அப்படி சொல்லி ப்ரெஷர் ஏற்றக்கூடாது பிள்ளை அப்பாங்களுக்கு. சரி தானே? ஆமாவா? ஆமாம். நமக்கு கொடுக்கறது யாரு தான்? கர்த்தர். உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா என்ன தான் செய்யணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? உங்களுக்கு போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி தான் சிறந்தது. என் பிள்ளைகளுக்கு அதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிதானுங்களா? கொடுக்கறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கொடுங்க, கொடுக்கறதுக்கு சொல்லிக் கொடு. எனக்கு என்ன வேணுங்கிறது இல்லை, கொடுக்கும் பொழுது என்ன தான் கிடைக்கும்? நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும். அதான் அப்போ என்ன சொல்கிறது? காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ இருக்கும் இல்லைங்களா? என்னப்பா இவ்வளோ நேரம் காத்திருந்ததை கொடுக்க வச்சிட்டிங்களாப்பான்னு சொல்லாதீங்க. அதை கொடுக்கும் பொழுது இருதயம் விசாலப்படுகிறது, உங்களுடைய சிந்தைகள் விசாலப்படுகிறது, ஆண்டுடைய ஆசீர்வதிக்கிற உங்கள் பாத்திரம் விசாலமாகுது. அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுறீங்க. சரிதாங்களா? அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். காத்திருப்போம், காத்திருந்து புதுபலன் அடைந்து, அதோடு நிற்கலையே வசனம், கழுகுகளைப் போல எங்கே பறப்போம்? உயர பறப்போம், மேலே பறப்போம். பறவை மேலே தாங்க பறக்கும். என்னங்க நீங்கள்? உயர பறப்போம். நம்மவா கழுகுகளை போல எங்கே பறப்போம்? உயர எழும்பி பறப்போம். நம்மளை பறக்கக்கூடியவங்க. சரிதாங்களா? நம்மளை பறக்கக்கூடியவங்க, பறக்கக்கூடியவங்க. நம்ம மறந்துடாதீங்க. அதனால் கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. எப்போ பறக்க முடியும்? நான் உடனே பறக்கக்கூடியவங்கன்னு நீங்கள் பாட்டுக்கு ரெக்கை கட்டிட்டு அப்படி பறந்து போயிடாதீங்க. அப்புறம் பாஸ்ட்டு வந்தாங்க அந்த அம்மா பாட்டு பறந்து போயிட்டாங்கன்ற போகிறாங்க. சரியா? எப்போ எங்கே காத்திருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், கர்த்தருடைய சபையில் காத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். போதகர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் நடத்துகிற நல்ல மேய்ப்பனை கொடுத்துருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல மேய்ப்பனை குடும்பத்தை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக நின்று அந்த தரிசனத்தில் பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்பி பறந்து அவர் சொல்கிறபடி நடக்க போகிறோம். சரிதாங்களா? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவனே கர்த்தாவே, ஆண்டவரே தகப்பனை தடுமாறின வேலைகளில் தகப்பனை கர்த்தாவே நீர் அன்றைய தெளிவான வார்த்தையை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் தகப்பனே அதை கேட்டதின்படி போகாதபடி இருதயத்தில் தைக்கப்பட்டு அன்றைய கர்த்தாவே நீர் பேசின ஒரு வார்த்தை, அநேக வார்த்தைகளால் அலட்டுகிறவர் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. அன்றைய கர்த்தாவே அது அற்புதம் நடக்கும் அப்பா. சொல்லுகிற ஒரு வார்த்தையினால அற்புதம் நடக்கும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அழைத்தவர் நீர் இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அன்றைய அதிசயங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கலக்கத்தோட, கண்ணீரோட, அன்றைய வேதனையோட, வருத்தத்தோட அன்றைய பிள்ளைகள் வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய சமூகத்தில் அப்பாவோட வீட்டிலேருந்து போகும் பொழுது புது களிப்போடு கூட, புதிய எண்ணெயோடு கூட, புதிய அபிஷேகத்தோடு கூட, புதிய வார்த்தையோடு கூட, அன்றைய புதிய நம்பிக்கையோடு கூட, அன்றைய கர்த்தாவே ஆம்சாமி தகப்பனே அப்பா, புதிய தகப்பனை கர்த்தாவே அப்பா, அவங்க பாத்திரங்கள் புதிதாக்கப்பட்டவைகளாய் ஆண்டவரே, கழுவப்பட்டவைகளாய் புதிதாக்கப்பட்டவைகளாய் தகப்பனே அப்பா கடந்து செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த வண்ணமாய் போய்விடாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் பிள்ளைகளுக்குள்ள சத்தியத்தை தகப்பனை பகிர்ந்து கொடுக்கிறவர், சத்தியத்தை தகப்பனை கர்த்தாவை விளக்கி காட்டுகிறவர். போகிற வழியில் எம்மாவர் சிஷ்யர்கள் அன்றைய கர்த்தாவே அப்பா என்ன நடந்ததுன்னு அவங்க பேசிக்கிட்டு போகும்போது அவங்க கண்களை திறந்து கொடுத்தவர், இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததப்பா. அதுபோல் தகப்பனே அவர்கள் இந்த இடத்தை சாத்தை விட்டு அவர்கள் வீட்டுக்கு போகிற வழியிலும் என் தேவன் எம்மாவூர் சிஷ்யர்களோடு இடைப்பட்டது போல அன்றைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய வார்த்தையை பிடுங்கி போட பார்க்குற, வார்த்தையை பொடுக்கி போட பார்க்குற சத்துருவின் சதிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து நிர்மூலப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான தகப்பனே, வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை முறிக்கிறோம். ஆவியானவர் நீர் இடைப்படும். அன்றைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டப்பா. அன்றைய கர்த்தாவே, அன்றைய தகப்பனே அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பும்.
அன்றைக்கு தகப்பனே, அன்றை நாங்கள் உலகத்துக்குள்ளே போனாலும் உலகம் எங்களுக்குள் இல்லாதபடிக்கு அன்றை உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சம் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தை கொண்டு மேற்கொள்ள புதுபலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய எண்ணெய் எங்களை அபிஷேகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், சாட்சிகளை காத்துக்கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யும். அவையெல்லாம் உங்களால் தான் முடியும். எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வணங்குகிற குயவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடலை பாடி ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. glory glory glory. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து ஏற எழும்புவார்கள். ஆமென். ஓடினால் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமென். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹalleluya. எத்தனை வாக்குத்தத்தங்கள் டிசம்பர் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை வைத்து சோதரம் பண்ணுவோமா? ஹalleluya. நல்ல ஆவில நிறைந்து திபாபா பாபா. ஓ glory. ஹalleluya. ஆமென். வருஷம் முழுவதும் காத்திருந்தே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். காத்திருந்தே கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹalleluya. ஆமென். அறிக்கை காத்திருந்து ஆமென். அழுது போல்
the Lord. புது பலன் அடைந்திடுவாய். ஒரு முறை கூட பாடுவோமா? ஹalleluya. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய் நீ. புது பலன் அடைந்திடுவாய். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி, ஓ உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ glory, hallelujah. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். ஆமென். praise the Lord. ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக கால்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். praise the Lord, hallelujah. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? நேர் ஒரு உன்னத நிலையை நான் அடையும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். விரும்பினது வரும், கண்டிப்பா வரும். நெடுநாளா காத்திருக்கிறேன், 11 மாதம் காத்திருந்தேன், 12வது மாதம் விரும்பினது வரும். ஆமென். praise the Lord. நிச்சயமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார். ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளே என்னை கர்த்தர் வழிநடத்த போறார். நிலைமைகள் மாறும். ஆமென். praise the Lord. இன்னைக்கு குடும்பத்துக்கு கூட ஏவப்பட்டு சில ஆலோசனைகளை கொடுத்தார்கள். ஆமென். அப்படியே என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். praise the Lord. நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. சொன்னாங்க இல்லையா, கோடீஸ்வரர்களுக்கு கூட நாங்கள் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உன்னத அனுபவம். கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் கொண்டு வந்தீங்க. தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்து சபையை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. மரியாள் தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொள்ளும்படி அப்பா அவனுடைய பாதத்தில் காத்திருந்தது போல அநேகர் உடைய பாதத்தில் காத்திருக்கிறாங்க. அன்னாளை போல காத்திருக்கிறாங்க, ஆபிரகாமை போல காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவேளை இருதயம் இளைப்படைந்து விட்டதே என்று நினைக்கிற நிலைமைகள் இருக்கலாம். ஆனாலும் அவைகளை மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா? இந்த வார்த்தையை நாங்கள் அடிக்கடி சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசி ஆண்டவரே ஜெயமெடுக்க உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு காத்திருப்புள்ள ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஒரு கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து பலனடைந்து உயர் எழும்புவார்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரு அனுபவத்திற்குள்ளே எங்கள் வழி நடத்துங்க. தேவ செய்தி கூட தன்மையான கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பாஸ்டரையாவின் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்வமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம திரும்ப அப்படி எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாம். பாடும் பொழுது ஆமென், நீங்க காணிக்கை செலுத்த போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. புதுவேலன் அடைந்திடுவாய் நீ, புதுவேலன் நீ, புதுவேலன் புதுவேலன் அடைந்திடுவாய். பாடுவோம். ஆமென். புதுவேலன் அடைந்திடுவாய் நீ, புதுவேலன் அடைந்திடுவாய் நீ, புதுவேலன் அடைந்திடுவாய். ஹல்லேலூயா. புதுவேலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுமா. சொல்லுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். சொல்லுமா. புதுவேலன் அடைந்திடுவாய் நீ, புதுவேலன் அடைந்திடுவாய்
அடைந்திடுவாய். பாடுவோம், எல்லாரும் பாடுவோமா? புது பலன் அடைந்திடுவாய். பாடுவோம். அல்லேலூயா. புது பலன் அடைந்திடுவாய். ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். Praise God. புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமென். விரும்பினது இந்த ஜீவ விருட்சம் போல ஆகும். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு இப்பொழுதே தூக்கி எறிஞ்சிரும். ஆமென். என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களும் எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்தக்கூடாதா? ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள பரிசுத்த பிதாவே, பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் மேல் நீர் வருஷிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாக்குத்தத்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் குடைந்தும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 ஆமென். சொல்ல அப்படியே உட்கார்ந்து பாடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே எல்லாரும் பாடுவோம் சந்தோஷமா. கர்த்தரை ஸ்தோத்திரி, பாருங்க, எளிய பாருங்க. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஹல்லேலூயா. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. 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 அல்லேலூயா.